ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த யூனிவர்சல் டோனி. யூனிவர்சல் டோனினா என்ன? அழகாக தமிழில் பாருங்கள், முழு கொடை பெறுநர். ஏதோ ஒரு கான்செப்டை முழுசாக பெறுறார் அவர். இதுதான் பார்த்தீங்கன்னா முழு கொடை பெறுநருக்கு உண்டான அர்த்தம் யூனிவர்சல் டோனி. இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்க இதற்குண்டான முழு அர்த்தம் நமக்கு புரிய வரும். என்ன முழு கொடை பெறுநர் அப்படி பார்த்தீங்கன்னா, கொடை பெறுநர் அப்படின்னாவே டோனின்னு அர்த்தம் நமக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு. டோனினா ரிசீவர்னு சொல்லியாச்சு, டோனர்னா கிவர்னு சொல்லியாச்சு. ஸோ இவர் கொடுக்கிறவர், இவர் வாங்கி கொள்கிறவர். முழுசாக வாங்கிக்கிட்டா அவருக்கு பேர் யூனிவர்சல் டோனின்னு அர்த்தம். அதை தான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கு. யூனிவர்சல் டோனி மீன்ஸ் த டோனி அக்செப்ட் தி என்டையர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி டோனர். டோனி அப்செட் பண்ணிக்கணும் டோனர் கொடுக்குற எல்லா ப்ராப்பர்ட்டியும். டோனர் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்காம ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுப்போமே, 10 ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டியை டோனர் வச்சுக்கிறாரு, மிச்சம் 9 ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாருன்னா அந்த கான்செப்டுக்கு பேர் யூனிவர்சல் டோனின்னு வராது. ஏன்னா ஏதோ ஒரு கான்செப்ட் அதில் அவர்கிட்ட இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோனிக்கு உண்டான டெஃபினிஷன். இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும். யூனிவர்சல் டோனி இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். என்டையர் ப்ராப்பர்ட்டி ரிசீவர். ரிசீவர்னால் இந்த இடத்துல டோனி அப்படின்ற கான்செப்டில் வந்துடுச்சு. என்டையர் ப்ராப்பர்ட்டியும் அவர் வாங்கிக்கணும். அவர் வாங்கிக்க மாட்டான்னு சொன்னாலும் அது யூனிவர்சல் டோனி கான்செப்டில் வராது. இஃப் ஒன் ப்ராப்பர்ட்டி ரிஜெக்ட் நோ யூனிவர்சல் டோனி. இந்த இடத்துல யூடினா யூனிவர்சல் டோனின்னு நினச்சிக்கிங்க. அதுதான் சின்னதாக இடம் பத்தலைன்றதுனால போட்டிருக்கேன். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை கூட டோனி ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அது இந்த பதத்தில் வராது, யூனிவர்சல் டோனின்ற பதத்தில் வராது, முழு கொடை பெறுநர் அப்படின்ற பதத்தில் வராது அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பாருங்கள், இன்க்ளூட் ஓனரஸ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முந்தின வீடியோ தான் அந்த ஓனரஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்தோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமையுடன் கூடிய கொடைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பேர்டன் இருக்குது, அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்கள். ஓனரஸ் மீன்ஸ் பேர்டன். இட்ஸ் கால்டு பேர்டன் கிஃப்ட்னு கூட அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அது பேர்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடாது, ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 10 ப்ராப்பர்ட்டியில் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி பேரில் டோனர் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ் லோன் வாங்கியிருக்காரு. ஒரு 4 lakhs வாங்கியிருப்பாருன்னு வச்சுப்போமே, ஒரு 4 lakhs வாங்கி வச்சுருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த 10 ப்ராப்பர்ட்டியும் டோனிக்கு கொடுக்குறாரு. தட் மீன்ஸ் யூனிவர்சல் டோனியாக இவர் மாறுறாரு, இவர் வாங்கிக்கிறார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்க்ளூட் ஓனரஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியாச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கிற கடன்களையும் சேர்த்து இவர் தானமாக பெறணும். அதுதான் ஓனரஸ் ப்ராப்பர்ட்டியோடைய கான்செப்ட். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு நமக்கு புரிய வரும். எனக்கு கடன் சுமை இருக்கின்ற அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் வேண்டாம், எனக்கு மிச்சம் 6 ப்ராப்பர்ட்டியை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஏன்னா அது மல்டிபிள் டிரான்சாக்ஷனில் வருது, டிரான்ஸ்ஃபரில் வருது, அதையும் பண்ணலாம் அப்படின்னு ஓனரஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. அந்த மாதிரி அவர் வாங்கி கொண்டார் என்றால் இது யூனிவர்சல் டோனின்ற கான்செப்டில் வராதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், இந்த யூனிவர்சல் டோனின்ற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 எசென்சியல் நீடு தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம அழகாக எழுதிடலாம். ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு புரிஞ்சால் போதும், புரிஞ்சிக்கலாம். டோனர்னா யார், டோனினா யார், யூனிவர்சல்னால் என்ன, எல்லாம்ன்றது தான் அதுக்கு உண்டான அர்த்தம். பூமியை பொறுத்த வரைக்கும் பூமி இஸ் ஏ யூனிவர்சல். பூமியில் இருக்கிற அனைத்துமே, பூமியை தாண்டி மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மற்ற கோள்கள் எல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்சல். ஸோ இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ எல்லாம் என்றது தான் அதுக்கு உண்டான அர்த்தம். யூனிவர்சல் டோனி அவர் வாங்கி கொள்ளணும். இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் மிக மிக எளிமையான கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கான்செப்டும் கூட. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.